பிறந்த நாளை ஒட்டி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். குழந்தைகளுக்கு உணவு பரிமாறி அருகில் அமர்ந்து சாப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பசியோ நீட் தேர்வோ தடை எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழக அரசு உடை தெரியும். கல்வி என்ற சொத்தை தமிழக மாணவர்கள் பெற உறுதுணையாக இருப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பசியா இருந்தாலும் சரி, நீட் தேர்வா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி. காலை உணவு திட்டம் மூலம் பெற்றோரின் பொருளாதார சுமையை அரசு குறைத்துள்ளது. வருங்கால தலைமுறையை உருவாக்கும் முதலீடு என திருவள்ளூர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பெருமிதம். ஆனா இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது, பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது, பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சு இடைநிற்றலை குறைக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பொன்னை பாலுவுக்கு பாதுகாப்பு கோரி மனு. காவல் ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தார் அவரது மனைவி. தமிழகத்தின் 4 மண்டலங்களிலும் குழு குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கண்காணிக்க குழு அமைப்பு. ரவுடிகளுக்கு கிடைக்கும் பொருளாதார உதவிகளை தடுக்கவும் புதிய நடவடிக்கை. கோபா அமெரிக்கா கோப்பையை கைப்பற்றியது அர்ஜென்டினா. 16வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று புதிய சாதனை. யூரோ கால்பந்து தொடரில் 4வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்ற ஸ்பெயின் சாதனை. இங்கிலாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளா, கர்நாடகாவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. திருவனந்தபுரம் கால்வாயில் சிக்கிய தூய்மை பணியாளர் சடலமாக மீட்பு. பிளாஸ்டிக் கழிவுகள் மலை போல் தேங்கி கிடந்ததால் 2 நாட்களுக்கு பிறகே கண்டுபிடிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.